வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிழக்கு பதிப்பகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியின் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். கூடங்குளத்தில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை எட்டியது, இது முழு உற்பத்தி திறனை எட்டி இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்குது. அது எல்லாம் செய்தியாக வந்திருக்குது. இந்த செய்தி சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது அப்படின்னு சுப உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு. இது சந்தேகத்துக்கு இடமளிக்கிறதுனா அவங்க உற்பத்தி ஆரம்பிச்சதாக சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் உதயகுமார்ட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ முழு உற்பத்தி திறனை எட்டி சாதனை படைத்திருக்கிறதுங்கிற செய்தி கூட பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அதில் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. இது முழு பூசணிக்காய் இல்லை, சிறு பூசணிக்காயை கூட அது கடுகளவு இருந்தால் மட்டும்தான் சோத்துக்குள்ளே மறைக்க முடியுமே தவிர, என்னுடைய கருத்தில் இங்கே உற்பத்தி நடக்குது. அதற்கு ஏன் தொடர்ந்து சுப உதயகுமாரும் அவருடைய நண்பர்களும் இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தருது. என்னுடைய பார்வை. ஞானி, அதில் என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, நிறைய பிரச்சனை என்ன இருக்குன்னா, அடிப்படை பிரச்சனை எங்கே தொடங்குது? ஏன்னா சுப உதயகுமாரில் பிரச்சனை தொடங்கலை. பிரச்சனை தொடங்குது அணுசக்தி துறை இயங்குற முறையில் தொடங்குது. அது எந்த விஷயத்தை பற்றியும் ஒரு பகிரங்க தன்மையாக இல்லாமல் இயங்குற துறையாக தான் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போவும் அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதான். உதாரணமாக கிரிட்டுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு போன ஒரு வருஷம் ஃபிகர் இருக்குல்ல, அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு, எந்தெந்த வாரம் கிரிட்டுக்கு எவ்வளோ சப்ளைன்னு அவங்களால டீட்டெயில் இன்னும் கூட ரிலீஸ் பண்ண முடியாது. கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்ட கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய டேட்டாவில் மிஸ் ஆகிட்டே இருக்குது கூடங்குளம். எப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் கிரிட்டுக்கு வரக்கூடியதை பற்றி அந்த இடத்துல அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் எது தப்பு எது சரி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஓப்பன்னஸ் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி பற்றி பேசும்போது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கூடங்குளம் மின்சாரத்தை பற்றி பேசுவதே இல்லை அப்படிங்கிறதையும் உதயகுமார் சொல்றாரு. போய் பேசினப்ப கூட எனக்கு அடுத்த இப்போ எனக்கு இவ்வளவு வந்துகிட்டு இருக்கு, எனக்கு அடுத்த நீங்க அணு உலை போடுறப்ப எனக்கு இவ்வளவு தரணும் அப்படிங்கறத அவங்க பேசிட்டு வராங்க. இல்ல, அங்க முக்கியமா ஒண்ணு கவனிங்க பத்ரி, நீங்க அந்த அணு உலையில இருந்து எங்களுக்கு இவ்வளவு தரணும்னு சொல்றாங்களே ஒழிய இப்போது இவ்வளவு வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி சிஎம் கிட்ட கூட இருக்கு இல்ல இவ்வளவு வருதுன்னு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இல்ல இவ்வளவு வருதுன்னு அவங்க சொல்லல, அது இவ்வளவு வருதுங்கிறது அவங்க சொல்லல. அது ரொம்ப முக்கியம் இல்ல, குவாலிஃபையிங் ஸ்டேட்மெண்ட். இல்ல, எனக்கு இந்த இதுல இருந்து எனக்கு இங்க தொகுப்புல இவ்வளவு தரீங்க, அடுத்து வரும்பொழுதும் எனக்கு அன்அலோகேட்டட்ல இருந்து எனக்கு அதிகமாக வேண்டும் அப்படின்னு தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏரியால தான் அவங்க மின்சார வாரியத்தினுடைய மின் உற்பத்தி சம்பந்தமான சார்ட் இணையதளத்தில் வெளியிடுறதுல கூடங்குளம் தொடர்பாக எதுவுமே இது வரைக்கும் இல்ல. கல்பாக்கம் கூட அவங்க மென்ஷன் பண்றாங்க. கல்பாக்கத்துல என்ன வருதுன்னு மென்ஷன் பண்றது இல்ல. கல்பாக்கம் எப்பவுமே பிலோ கெபாசிட்டி தான் இருக்கும். அது காலங்காலமா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது கூடங்குளத்திலேயே நடுவில் உற்பத்தி பெண்ணிக்கு செய்தி வந்திருக்கு இல்ல, 1000 மெகாவாட் ரீச் ஆயிடுச்சுன்னு. இன்னும் ஒரு வாரம் அல்ல 15 நாள் கழிச்சு பாருங்க, அது ஏதோ காரணத்துக்காக டர்பைன் நின்று போச்சு, வேற ஒரு இடத்துல பிரச்சனையா இருக்கு, பராமரிப்பு நடக்குதுமாங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு இடம் பராமரிப்பு ரொம்ப அதிகமா நடக்கிற இடமா அதுவாதான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலம் திரும்பி நின்று போயிடும். ஞானி சொல்ற மாதிரி அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் உதயகுமாரும் சொல்றாரு. கடந்த உதயகுமார் சொன்னதுல அந்த ஒரு வருடத்துல மருத்துவ செலவு மட்டும் 5 கோடி ரூபாய் அங்க செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லி உதயகுமார் சொல்றாரு. அதுவும் கண்கள் தொடர்பான நோய்கள் அங்க பணியாற்றுபவர்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே என்ன குழப்பமான ஒரு சிக்னலை தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதாவது நான் இது மாதிரியான எந்த டேட்டாவும் எனக்கு கிடைக்கிறது கிடையாது. ஞாயிட்ட கேட்டா யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இதன் மீது குற்றம் சொல்ல வேண்டும்ங்கிறவர்கள் இது எல்லாத்தையும் தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அணு மின் தயாரிப்பு நிலையங்கள்ல வேலை செய்யக்கூடிய உறவினர்கள் எனக்கு இருக்காங்க. அதாவது நான் நெருங்கிய உறவினர். அவர்களெல்லாம் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் சொல்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் கேட்ட வரைக்கும். கல்பாக்கத்தில் வேலை செய்கிற என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆக நீங்க இது ஒரு மிஸ்டீரியஸாக அது அந்த உள்ளுக்குள்ள என்னவோ நடக்குது, ஆட்கள் மாயமா மறைந்து போயிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு உடம்புல பல்வேறு விதமான நோய்கள் வருது, அவர்களெல்லாம் எங்கேயோ தனியாக கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சிகிச்சை தரப்படுது, இந்த விபத்து நடந்தப்பையும் பாதிக்கப்பட்டவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னே தெரியல. இது ஒரு பக்கம் இதை ஒரு சதி வலை பின்னல் மாதிரியும் மர்மமாக அங்க ஏதோ நடக்குதுங்கிற மாதிரியும் சொல்றது. அப்ப எனக்கும் நியாயமாக அந்த அணுசக்தி துறை மீது பயங்கரமான கோபம் வருது. இது ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனைன்னா ஏன்டா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்கு. நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும் பாரு, நீங்க சொல்றது இருக்குல்ல,
டேட்டா இல்லை தெரியலன்றீங்களே பெரிய சிக்கல். நாங்கள் இன்றைக்கில் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். சென்னை மருத்துவக் கல்லூரியில், சென்னை பொது மருத்துவமனையில், அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து ஒரு 10 வருஷ காலம் 20 வருஷ காலம் பணியாற்றின மூத்த டாக்டர்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பேசுங்க. கல்பாக்கத்திலேருந்து கேன்சர் ரிலேட்டடான என்ன பிரச்சனையோடு வந்து அட்மிட் ஆக வந்தாலும் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என் ஊர் கல்பாக்கம்னு சொல்லக்கூடாது, அங்கே ரெக்கார்டில் டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த பேஷண்ட்டே சென்னை லோக்கல் அட்ரஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. கல்பாக்கம் தான். ஆனால் டாக்டர்கிட்ட அவங்க ஹிஸ்ட்ரி கேட்கும்போது நான் இங்கே இருக்கேன், இந்த ஏரியாவிலேருந்து வரேன்னு தகவல் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ காலங்காலமாக சென்னையில் வந்து பொது மருத்துவமனையில் வேலை பார்த்து பல மருத்துவர்களுக்கு தெரிஞ்ச அது இன்னும் விரிவான விவாதத்துக்கு இட்டு செல்லுது ஞானி சொல்றது. அதை உறுதி செய்யவும் உடனடியாக முடியல. இந்த நிகழ்ச்சியுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தரதுக்காக காயத்ரி காத்திருக்கிறாங்க. வணக்கம் காயத்ரி. நன்றி ஜென்ராம். இந்த தருணத்தில் புதிய செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். புதிய தலைநகரை அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலங்கானாவையும் ஆந்திராவையும் சமமாக நடத்த வேண்டும் என பிரதமர் மோடியிடம் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் சொத்து வாங்கியது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத்துக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். கருத்து வேறுபாட்டை அடுத்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டுள்ளார். நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் 42 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் இந்த அத்துமீறல் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் அனந்த்குமார் தகவல். போர்க்குற்ற விசாரணைக்கு இலங்கை முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவநீதம் பிள்ளை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் அதிகாரம் பெறுவதற்காக சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தை பிசிசிஐ மிரட்டியது தெரியவந்துள்ளது. மேலும் ஒரு ஐசிசி அமைப்பை உருவாக்குவோம் என பிசிசிஐ அதிகாரிகள் கூறியதும் அம்பலமாகியுள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும். Taka